வேளையிலும் நாம் சுருக்கமான ஒரு செய்தியை எதை சொல்லப் போகிறோம்? கிறிஸ்து பிறப்பை குறித்தும் அவர் பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்தும் அதனால் விளைந்த பலன்களை குறித்தும் அடுத்து நிகழப்போகிற எதிர்கால அதனுடைய பிரதிபலன்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் சத்தியத்தின் அடிப்படையில் அதை குறித்து சிந்திக்கிறோம். அதுதான் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு உதாரணம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா, பூமிக்கு மனிதனாய் வந்த எங்கள் கர்த்தர் கடவுளே, ஆண்டவரை எங்களை மீட்பதற்காக, எங்களோடு வாழ்வதற்காக, எங்களை சரி செய்வதற்காக, திருத்துவதற்காக, மீட்பை கொண்டு வரும்படியாக, இந்த பாவத்தின் தண்டனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவரை, நீர் மனிதனாய் வந்து அநேக பாடுகளை பட வேண்டும் என்ற அவசியம் இல்லாதிருந்தாலும் உம்மை தியாகம் செய்து பலியாய் ஒப்பு கொடுக்கும் நோக்கத்தோடு பிறந்திருக்கிறீர். எனவே நீர் பிறந்த நாளை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே சிலர் கண்ணீர் விடுகிறார்கள். ஏனென்றால் இவர் 33 வயசிலே மரிக்கப் போகிறாரே என்று சொல். அன்பான அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய ஆத்துமாக்களின் ஆண்டவரே இப்பொழுதும் நீர் உம்முடைய பிறப்பின் மூலமாய், பாடுகளின் மூலமாய், தியாகத்தின் மூலமாய், பலியின் மூலமாய் இத்தனை ஆத்துமாக்களை நீர் இதோ இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. தொடர்ந்து இன்னும் அதிக ஆண்டவரே ஆத்துமாக்கள் உம்மண்டே வந்து சேரும்படியான வழியிலே எங்களை உடைய பிறப்பின் அந்த நோக்கம் இன்னும் அதிகமாய் நிறைவேறத்தக்கதாக எங்களையும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பான ஆண்டவருடைய அடியார்களே, அந்த புஸ்தகத்தில் எடுத்தோன்னு அந்த அட்டையில் ஒரு வசனம் போட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் அந்த வார்த்தைகள் என்னது சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சத்தமா.
இதுதான் நோக்கம். கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூறு. மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது மகிழ்ந்து கலிகூறு, கம்பீரி, பாடு, துதி என்று சொல்வார்கள். இங்கே சகரியா சொல்கிறார், கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். கம்பீரித்து பாடுங்கள், உங்களுடைய துதி எனக்கு தேவை. அந்த கம்பீரித்து பாட சொன்ன அந்த கட்டளை தான் இன்று வரைக்கும் இப்படியே நீண்டு கொண்டு வருகிறது. பாடணும், பாடணும், கம்பீரித்து பாடணும். அந்த பாட்டினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் பாடுங்கள், கம்பீரித்து பாடுங்கள், உங்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவதற்கு உங்களுடைய கம்பீர சத்தம் எனக்கு தேவை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ நான் வந்து உன் நடுவில், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். அவ்வளோ ஆசையாக இருக்கிறார். பாவிகளாக இருந்தாலும் கடவுள் மனிதனாய் பூமிக்கு வந்து உங்கள் மத்தியில் நான் வாழ வேண்டும், உங்களுக்கு மீட்பின் நோக்கத்தோடு உங்களோடு நான் இணைந்து வாழ வேண்டும், அப்போ தான் திருத்த முடியும் உங்களை என்ற நோக்கத்தோடு அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்பதை நாம் இந்த சத்தியத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். சீயோன் மலை என்று சொல்லும் பொழுது அது எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. எருசலேம் நகரம், எருசலேம், அந்த சீயோன் மலை மீது அந்த எருசலேம் நகரம் கட்டப்பட்டு இருந்தது. தாவீது அதை என்ன செய்கிறாரு, கைப்பற்றி அது மேலே அந்த நகரத்தை கட்டுகிறார். இது தாவீதி நகரம் என்றும் அது சொல்லப்படுகிறது. எனவே இந்த நகரம் என்பது அந்த சீயோனின் குமாரத்தியை குறிக்கும். என்ன சொல்றார், சீயோன் குமாரத்தியே என்று சொல்லுகிறார். சீயோன் மலை மீது உள்ள சீயோனின் குமாரத்தியே கம்பீரித்து பாடு என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம். குமாரத்தியே, குமாரத்தியே என்று சொல்லும்போது நம்ம சாமுவேல் 5:7 வாசிக்கலாம். ஆமாம், சீயோன் கோட்டையை தாவீது பிடித்து அது தாவீதின் நகரமாயிற்று. அதுதான் சீயோனின் குமாரத்தி என்று the worshippers of true God என்று சொல்லப்படுகிறது. உண்மையான தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் தான் சீயோனின் குமாரத்திகள். குமாரத்தின்னு சொன்னால் நம்ம எல்லாரையும் குறிக்குது, உலகத்தில் உள்ள அத்தனை வாசிகள். சீயோன் குமாரத்தி. சாலமோன் இவ்வுடன்படிக்கை மோரியா மலை உச்சி வரைக்கும் கொண்டு போயிட்டார். தாவீது சீயோன் மலை மேலே அந்த நகரத்தை கட்டினார். ஆனால் சாலமோன் என்ன பண்ணார், மோரியா மலை வரைக்கும் எக்ஸ்டெண்டட் சீனாய், சியோன், இது எக்ஸ்டெண்டட் சியோனா. சியோன் எர்மோன் மலை வரைக்கும், அது மோரியா மலை உச்சி வரைக்கும் அது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது, இந்த சீயோன் மலையின் தொடர்ச்சி. எனவே இந்த குமாரத்தி என்பது எங்கெல்லாம் சீயோன் சீயோன் என்று அழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த குமாரத்தியும் அங்கே அர்த்தமாகிறது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சீயோனின் தொடர்ச்சி தான் இந்த குமாரத்தி, எக்ஸ்டெண்டட் சியோன் என்று சொல்லப்படுகிறது. சியோன், SION சியோன்னு ஒன்று இருக்கு. அது வந்து சியோன், அது எர்மோன் மலைக்கு இப்பெயர் உண்டு. மோரியா மலையில் சாலமோன் கொண்டு போய் கட்டியிருக்கிறார். ஆனால் எர்மோன் மலையில் இன்னொரு சியோன், அதுக்கும் சியோன் என்று பெயர். எனவே இப்படியாய் சியோன் என்று பெயர் பெற்ற எல்லாம் அவருடைய குமாரத்தி, சியோனின் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 48:2 ஆமாம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி தான் அந்த குமாரத்தி என்பது. ஆண்டவர் என்ன சொல்றார், சீயோன் குமாரத்தி கம்பீரித்து பாடு, உன் நடுவில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அந்த சியோன் மலை, அதன் மீதுள்ள அதன் குமாரத்தி என்று. கர்த்தர் வாசமாக இருக்க விரும்பின அந்த ஸ்தலம், அது திருச்சபைக்கும் இப்பெயர் உண்டு. தொடர்ந்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா திருச்சபையில் வந்து நிற்குது. குமாரத்தி என்பது எதை குறிக்கிறது? திருச்சபையை குறிக்கிறது.
அப்படியே வளர்ந்து வந்து இன்றைக்கு திருச்சபையாய் நாம் இப்போ குமாரத்திகளாக இருக்கிறோம். இது ஒரு குமாரத்தியின் ஸ்டால் தான். இது சீனாயின் ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்போ நாம் இருக்கிறது என்பது. எரேமியா 3:14-15 சீயோனுக்கு கொண்டு வந்து என்ன மேய்ப்பர்களை உங்களுக்கு ஸ்தாபித்து அதன் மூலமாக உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மேய்ப்பர்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் எந்த படி வருது, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்த சீயோன் குமாரத்தி என்பது இன்றைக்கு அப்படியே வந்து இன்றைக்கு சபைகளிலே வந்து நிற்கிறது. மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது அந்த மேய்ப்பர், அவ்வளோதான். எனவே இதை ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். இந்த நோக்கத்தோடு தான் அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும். அதன் விளைவாக சீயோன் குமாரத்தி பெருக வேண்டும் என்று சொல்லி யோவேல் 2:15-16 சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆக சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், இந்த குமாரத்தியை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நான் வந்து வாசம் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும். எனவே கர்த்தர் நம் நடுவில், நம் சபை நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறதுனாலே தான் இன்றைக்கு மனிதராய் பூமியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சத்தியம். இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்பது சகரியா தீர்க்கதரிசி சொல்வது என்ன? அவர் நம் நடுவில் வருவதற்காக ஆசைப்பட்டு ஆயத்தமாய் தன் மகனை அனுப்பியிருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு ஆகும். இதோ நட்சத்திரம் அவரை காண தேடி வருகிறது. அது என்ன சொல்கிறாங்க? த வெரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, ஏன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லிப்பாரு, அவ்வளோதான். இவருடைய இந்த பூமியில் அவர் வந்து பிறந்ததை எது அங்கீகரிக்கிறது? முதல் அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கணும்னா, த யூனிவர்ஸ் மஸ்ட் அக்செப்ட் இட் வாஸ் கிரியேட்டட் பை காட். அவரால் படைக்கப்பட்ட யூனிவர்ஸ் முதல்ல அதை ஒத்துக்கொள்ளணும். இதோ நட்சத்திரம் அதற்கு இஸ் எ ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது நட்சத்திரம் புறப்படுகிறது. இரண்டாவது, இதன் மூலமாக அவரது மகிமை வெளிப்படுகிறதாம். நட்சத்திரத்தின் மூலமாக இப்போ நம்ம சாதாரணமாக மனுஷன் போய் போகிறத விட என்னங்க அந்த யூனிவர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி போகுதுங்க அவருக்கு பார்க்கறதுக்கு. அப்படின்னா அது ஒரு பெரிய மகிமைக்குரிய விஷயம் இல்லையா? இல்லையா? ஆமாம், இட்ஸ் எ க்ளோரியஸ் ஃபேக்டர். எனவே இந்த நட்சத்திரம் முதலாவது தன் இடம் விட்டு நகர்ந்து அவரை காண்பதற்காக போகிறது. இரண்டாவது, ஞானிகள் அவரை காண தேடி வருகின்றார்கள். இதன் மூலம் என்ன தெரிகிறது? அறிஞர்கள் சொல்வது, இந்த ஞானம் சரணடைகிறது. உலகத்தில் உள்ள ஞானம் அவங்க தான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன். யார்? இந்த ஞானிகள் உலகத்தின் ஞானத்தின் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதிகள். அவங்க போய் சரணடைகிறாங்க. இட் மீன்ஸ் உலகத்தின் மொத்த ஞானமும் அவர் பாதத்தில் போய் சரணடைகிறது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி சரணடைகிறது. ஞானம் சரணடைகிறது. அப்புறம் அதுக்கு மேலே நீ ரொம்ப ஞானி மாதிரி நீ ஆக்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இங்கே மொத்த ஞானமும் அங்கே போய் காலில் விழுந்தாச்சு. மூன்றாவது காரியம், இவர்தான் கடவுளின் மறு உருவம், இதனால் அவரது வல்லமை வெளியரங்கமாகிறது என்று சொல்லி இந்த ஞானிகளின் இந்த ஞானத்தின் இந்த சாஷ்டாங்கம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே வல்லமை வெளியரங்கமாகிறது. முதல்ல அவருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று நட்சத்திரத்தின் மூலமாய். இப்போது ஞானிகள் மூலமாய் அவருடைய வல்லமை வெளியாகிறது. இதுக்கு மேலே மைட்டி பவர் ஒருத்தருடையும் கிடையாது என்று சொல்லி அது உறுதிப்படுத்தும் வகையாக ஞானிகள் வருகிறார்கள். மூன்றாவது, மேய்ப்பர்கள் அவரை தரிசிக்க வருகிறார்கள். மேய்ப்பர்கள்
தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். த ஷெப்பர்ட்ஸ் அவங்களும் சரண்டர் ஆகுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. எங்களை பயன்படுத்திக்கோங்க, நீங்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி யாரு? இந்த மேய்ப்பர்கள் போய் சரணடைகிறார்கள் என்று ஞானிகள் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பை, அதன் நோக்கத்தை உலகுக்கு விளக்க, அதை அறிவிக்க இவர்கள் மேய்ப்பர்கள் வந்திருக்கிறார்கள். மேய்ப்பர் தான் யூஸ் பண்ணாங்க. எடுத்தோன தூதர்கள் யார்கிட்ட செய்தியை சொன்னாங்க? மகாபெரிய இந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. ஹம்பிள் பர்சன்ஸ், இருக்கிறதுலையே தாழ்மையான மக்கள், அவங்ககிட்ட போய் செய்தியை சொல்லி அவங்க மூலமாக யூ கன்வே த ஹோல் த க்ளோரியஸ் ஃபேக்டர் டு த வேர்ல்ட் அப்படின்னா உலகத்துக்கு நீங்கள் போய் சொல்லணும். பெரிய ராஜா மூலமாக சொல்ல நான் விரும்பவில்லை இல்லையா, நீங்கள் மேய்ப்பர் மூலமாக நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் பிறப்பு எப்படி மேய்ப்பர் மூலமாய் பிரசித்தப்படுத்தப்பட்டது என்பதை நாம் உணர்கிறோம் இந்த பிறப்பின் இந்த நாட்களில். தூதர்களின் கம்பீர சத்தம், அந்த பாடல்கள் தொனித்தது, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த அளவுக்கு பாடுறோமோ என்னன்னு தெரியல. என்ன தூதர்கள் பாடினார்கள், தூதர்கள் பாடினார்கள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், எருசலேமில் இருக்கக்கூடிய, அது பெத்லஹேமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடகர் குழு அங்கே இருப்பாங்க. எங்கேயாவது பிறந்துச்சுன்னா அங்கே போய் பாடுவாங்க. ஆனால் இந்த டைம் அவர் நகரத்துக்கு வெளியே பிறந்ததுனால அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அவங்க யாரும் போகல. உடனே அங்கிருந்து த செலஸ்டியல் கொயர் வாஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த செலஸ்டியல் கொயர், இது பரலோகத்தின் கொயர் பாடுற, நீங்கள் பாடலாட்டி பரவாயில்லப்பா, இங்கே இருக்குது மேலே, அவர்கள் பாடினார்கள். எனவே அந்த பாடல் கிறிஸ்துவுக்கும் பாடலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். பாட்டுக்கும் துதிக்கும் கிறிஸ்துவுக்கும் ரொம்ப சம்பந்தம், அதை அவர் விரும்புகிறார். அதான் சொல்கிறார் தீர்க்கதரிசி, கம்பீரமாய் இந்த சீயோன் குமாரத்தையே என்ன சொல்கிறது, கம்பீரமாய் பாடு, எது கம்பீரித்து பாடு. ஏன்னா அதை விரும்புகிறவர் பிறக்கிறார். எனவே தூதர்களின் பாடல், தூதர்களின் பாடல் கிறிஸ்துவின் பிறப்பை மகிமைப்படுத்தும்படியாக பாடப்பட்டதை நாம் உணர்கிறோம் இந்த வேளையில். எனவே தான் இந்த பாடல், இந்த துதி, இந்த கம்பீர சத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. முன்ன இருந்ததை காட்டிலும் ரொம்ப கொஞ்சம் தளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதோ மக்கள் கொஞ்சம் பேர் தான் வராங்க அதில் ஆர்வம் கொண்டு. ஆமாம், ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆலயம் நிரம்பி வழியும். ஏதோ இந்த மக்களை கேட்டால் தெரியும், ஆலயம் நிரம்பி வழியும் இதற்காக. எனவே இந்த துதி, கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்துவதற்கு துதியின் அம்சம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அன்பாண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ நாம் இந்த துதியை டிசம்பர் 1லேருந்தே தொடங்கிடுவோம். சில பேர் கேட்பாங்க, புற ஜாதி மக்களுடைய நண்பர்கள், என்ன உங்களுக்கு மட்டும் கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு மாதத்துக்கு மேலே ஓடுது, எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நாளில் வச்சு விட்டுப்படுறாங்க, வெடி வெடிச்சு விட்டு. உங்களுக்கு ஒரு மாதம் டிசம்பர் 1லேருந்தே புறப்பட்டுறீங்களே, உங்களுக்கு பண்டிகை ஒரு மாதம் பண்டிகையா உங்களுக்கு? ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து கேரள் ரவுண்டு தொடங்கிடுது. பாடல்கள் துதி என்று தொடங்குறது. ஆக மொத்தம் துதியின் பண்டிகை எது? கம்பீர சத்தம், கம்பீரித்து பாடு என்பதோடு இணைக்கப்பட்ட ஒரு பண்டிகை பிறப்பு. எனவே அன்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் அடையாளம். கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் அடையாளம் இது. இந்த துதி கம்பீரமாய் பாடக்கூடியது ஒரு அடையாளம், கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு அடையாளம். ஏன்னா 2ஆம் வருகையில் இந்த துதி கம்பீர சத்தமெல்லாம் கிடையாது. 2ஆம் வருகையில் இந்த துதி கம்பீர சத்தமெல்லாம் கிடையாது. என்ன போட்டிருக்கு? மின்னல் அடிக்கும், மின்னல் தெரிக்கும், வெடி வெடிக்கும், என்னது இடி விழும், இங்கே யுத்தம் வரும், என்னது கொள்ளை நோய் வரும், இதெல்லாம் இருக்குது இங்கே. புரியுதுங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை கேட்டிங்கன்னா தெரியும்.
முதல் வருகையிலே ரொம்ப குஷி, சந்தோஷம். என்ன, இரண்டாம் வருகை வரப்போது அன்றைக்கி போய் ட்ரெஸ் எடுப்போன்னு போவோமா? இரண்டாம் வருகைக்கு எதுவும் ட்ரெஸ்ஸு போவோமா? இல்லை விருந்து, சாப்பாடு, பிரியாணி அப்படிலாம் போய் பிளான் பண்ணுவோமா? ரெண்டாம் வருகை வராரா, நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கணுமே. இப்போ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முடியவே முடியாது. முதல் வருகை திட்டமிட்ட ஒன்று, எந்த நாளில் எப்படி என்று சொல்லியே ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் அது பிளான் பண்ணப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. இரண்டாம் வருகை குறித்து ஒருவருக்கும் தெரியாது. திருடன் வருகிற வண்ணமாய் அது வரும். அந்த நேரமும் அடையாளங்கள் மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும். இதான் படித்தோம் இல்லையா? யுத்தம், கொள்ளை நோய், என்னது, அப்புறம் பூகம்பம் இல்லையா, பூமி அதிர்ச்சிகள், இப்படியெல்லாம் நினச்சி பார்த்தாலும் ஐயோ அடையாளங்கள் பயங்கரமாக இருக்கே. ஆனால் முதலாம் வருகையின் அடையாளம் எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல. என்ன, கம்பீரித்து பாடு, அதுதான் முதலாம் வருகையின் அடையாளம். நான் உங்கள் நடுவில் இருக்க போகிறேன், கம்பீரித்து பாடுங்கள், அது எனக்கு போதும். அந்த சூழல் தான் என்னுடைய வருகையின் அடையாளம் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும்? முதலாம் வருகையை கொண்டாடும் போதெல்லாம் இரண்டாம் வருகை குறித்த ஆயத்தத்துக்கு தயார் பண்ணுங்கிறாங்க. வேற ஒன்றும் இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தத்துக்கு ரெடியாக இருக்கணும், அதை குறித்து சிந்திக்கணும். முதல் வருகை கொண்டாடும் போதெல்லாம் இரண்டாம் வருகை குறித்து சிந்திக்கிறதுக்காக தான் இந்த முதல் வருகை பண்டிகை நமக்கு வருகிறது. ஏதோறும் பண்டிகை, பிறந்த நாள்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 2021 வருஷம் ஆகிடுச்சு. இனிமேல் எப்போ அடுத்த ரெண்டாம் வருகை வரப்போதோ தெரியல, ஜாக்கிரதை. இதுவரைக்கும் வராமல் இருக்கிறது பெரிய விஷயம். எப்போ வரப்போதோ என்கிற நிலையில் இரண்டாம் வருகையை குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கையை, ஒரு சிந்தனையை தூண்டுகிற பண்டிகை தான் இந்த முதல் வருகையின் இந்த பிறப்பின் பண்டிகை. எனவே இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் இரண்டாம் வருகை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆயத்தம் பண்ணணும். அப்பவும் போய் மாமிசத்துக்குரிய அந்த ஒரு குதூகலங்களை எதிர்பார்த்து ஒரு நாளும் நம்ம இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இனிமை, இந்த பாடல் ஒலி இப்பொழுது இரண்டாம் வருகையிலே இருக்காது. இப்பொழுது நமக்கு இது ஆயத்த காலம். நாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற காலம், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டிய காலம். அதை மிஸ் பண்ணிவிட்டு அவரை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் இரண்டாம் வருகை நமக்கு பயங்கரமாக தான் இருக்கும். எனவே கிறிஸ்து பூமியில் நம்மோடு தங்க வந்தார், வாழ வந்தார். அப்போ இணைஞ்சி குடும்பமாக வாழ்ந்துடணும், பயன்படுத்தி கொள்ளணும். கிறிஸ்துவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிறார். அதன் அடையாளம் நமக்குள் எவ்வகையாய் காணப்பட வேண்டும், எவ்வகையாய் காணப்படும். திருச்சபை என்பது அந்த சீயோனுடைய குமாரத்தி. இந்த குமாரத்தி இரண்டாம் வருகைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து வந்தார். எனவே எப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தம்? நம்ம சர்ச்சு இருக்குது, இப்போ இட்ஸ் பெரிய கட்டிடம். இது 2 பர்லாங் தூரத்துலேருந்து அங்கேருந்து பார்த்தா தெரியுமா? 2 பர்லாங் தூரம் இல்லை, ஒரு அரை மைலுக்கு அந்தாண்டேருந்து பார்த்தா அந்த கட்டடம் தெரியுமா? நிறைய கட்டிடங்கள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, கட்டிடம் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா இது தெரியும். ஆனால் இங்கிருந்து மேலே உள்ள கோபுரம் இருக்குல்ல, சபைக்கு அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்க அந்த கோபுரம், அந்த கோபுரத்தின் மேலே உள்ள அந்த ஒளி வெளிச்சம் ஒரு 2 பர்லாங்க்கு அந்தாண்டிருந்தே இந்த கோபுரம் தெரியும். ஒத்துக்கிறீங்களா? கோபுரத்தின் உச்சி தெரியும். அது மேலே உள்ள இருட்டு நேரத்தில் இங்கே ஆலயம் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டுவதற்காக என்ன செய்கிறது? வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, அதற்கு முன்னதாக ஒரு கோபுரம் நமக்கு முன்னாக நிற்கிறது. பிரஜாதிக்கு எங்கே தூரத்திலேருந்து பார்க்குறதுனா என்ன அர்த்தம்? பிரஜாதிக்காரன்னு அர்த்தம். பிரஜாதிக்காரங்க அவங்க தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள், நாம் உள்ளிருந்து பார்க்கிறோம். தூரத்திலிருந்து பார்க்கிறவனுக்கு இங்கே கிறிஸ்துவின் ஸ்தலம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அந்த கோபுரமாக இருக்கும். இருளிலே அது மேலே உள்ள வெளிச்சமாக இருக்கும். அந்த லைட் எரியலைன்னு வச்சுக்கோங்க, இருட்டில் அந்த அடையாளம் தெரியுமா?
அந்த ஒளி இல்லைன்னு சொன்னால் பல்பு ஃபியூஸ் ஆகி மாற்றலைன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. அந்த சிம்சோனையா மாற்றினார். அதுக்கப்புறம் அது சிலுவை விளக்கு எரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப வருத்தமாக போச்சு. அந்த டைமில் பல மக்கள் தூரத்திலிருந்து பார்த்து சிலுவையை பார்த்தோன்னே அப்படி ஒரு வணக்கம் போடுவாங்க தூரத்திலிருந்தே. புரியுதா? இன்னும் இதை விட உயரமான கோபுரங்கள்லாம் இருக்குது நம்ம சபைகளில், ஆலயங்களில். அதுக்கு மேலே விளக்குகள் இருக்கிறது. எதற்கு இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆலயம் என்பது இருந்தாலும் அதற்கு முன்னதாக ஒரு கோபுரமும் கோபுரத்தின் உச்சியில் ஒரு விளக்கும் இருக்கிறது. எதற்கு சமம் தெரியுமா? இந்த திருச்சபைக்கு முன்னின்று வழி நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள். திருச்சபையை முன்னின்று வழி நடத்துகிறாங்கல்ல, இங்கேருந்து போய் மேலே கோபுரத்தில் பொறுப்பாளர்கள் யாருன்னு தெரியுதில்ல? பொறுப்பாளர்கள், திருச்சபையை வழி நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அங்கே மத்தியில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல் பெரிய சபை இருக்குது. அது மேலே உச்சியில் அவங்க போய் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து வெளிச்சம் வரணும். அப்போ தான் புரஜாதிக்காரனுக்கு, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு இது ஆலயம் என்பது அடையாளம் காணும். ஆக எதுக்கு சொல்கிறேன்? அடையாளம் காட்டணும். நம்ம கிறிஸ்து என்பதற்கு இங்கே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் காட்ட வேண்டும். அது என்னன்னா, நம்ம உயர்ந்து நின்று மற்றவர்களுக்கு உயர்ந்த அடையாளமாய் நிற்க வேண்டும். ரெண்டாவது, அதில் ஒளி என்ன, அதில் ஒளி காணப்பட வேண்டும். புரியுதா அது சொல்றது? ஆக திருச்சபை என்ற கூடிய அந்த மகா பெரிய அந்த ஸ்தலத்துக்கு மேலே ஒரு கோபுரமும் அதன் மீது ஒளியும். அப்படின்னா திருச்சபையை அதாவது வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒளி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான், அது இருந்தால் தான் கிறிஸ்து என்னது உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வந்தாரே, அதற்குரிய பலன் கிடைக்கும். பொறுப்பாளர்கள் பொறுப்பே இல்லாமல் நான் கோர்ட்டு கேஸுன்னு போய் உழுந்து புறந்துட்டு கிடந்துச்சுன்னா அது லைட் ஆஃப்னு அர்த்தம். ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த கோபுரத்தில் உள்ள விளக்கு அணைந்து போய் கிடக்கிறது, உடைஞ்சி போயிருக்கு. கோபுரம் உடைஞ்சி செதறி கிடக்கு. அங்கேருந்து பார்த்தா அது ஆலயம் இருக்கிறது தெரியல. இங்கே ஆலயம் இருக்கிறது என்பது தூரத்துலேருந்து தெரியலையா? காரணம் அது கொம்பு உடைஞ்சு கிடக்குது, கோபுரம் உடைந்து கிடக்கிறது, விளக்கு அணைஞ்சு கிடக்கிறது. அப்போ அடையாளம் காட்ட வேண்டியவர்கள் யாரு? இந்த திருச்சபைக்கு முன்னாக நின்று திருச்சபையை வழிநடத்தக்கூடிய அந்த கோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள் ஒளி இருக்க வேண்டும், அவர்களுக்குள் வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து வந்த நோக்கம் இங்கு நிறைவேறும். அப்பொழுதுதான் நம் மத்தியில் நமக்குள் அவர் வாழ்கிறார். சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, நான் உன் கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அந்த ஒளியும் அந்த உயர்வும் தான். பக்திக்குரிய உயர்வு இருக்கணும், விசுவாசத்துக்குரிய உயர்வு, கடவுளுக்கு பயப்படக்கூடிய அந்த உயர்வு, அது மேலே நமக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கீங்க, ஒளியாக இருக்கீங்கன்னு சொன்னால் இதுதான். வெறும் தண்ணியாக கிடந்தோம், நம்ம அதை போட்டு ப்ராசஸ் பண்ணி உப்பாக மாற்றி நமக்கு இது பண்ணியிருக்கிறார். தண்ணியாக கிடந்தோம் கடலில், நம்மளை ப்ராசஸ் பண்ணி என்ன பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் உப்பு, திடீர்னு தண்ணியை அள்ளி உபயோகப்படுத்திட முடியுமா? கடல் தண்ணியை உப்புக்கு பதிலாக அதை ப்ராசஸ் பண்ணி உப்பாக்கி தான் உப்பாக்கி இருக்கிறாரு. சும்மா கிடந்த கடல் தண்ணியை நம்மை உப்பாக்கி இருக்கிறாருன்னா அவர் நம்ம கூட இருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த திருச்சபைகள் ஒளிர்ந்து காணப்பட வேண்டும் இல்லையா? அது கோபுரங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது மேலே இருக்கிற வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும். சரியா? ஆத்துமாக்கள் இருந்து சில நேரம் பயன் இல்லாமல் போகும். ஆத்துமாக்கள் ஒளி உள்ளவர்களாய் நல்லா இருப்பாங்க. ஆத்துமாக்கள் எல்லாம் அது ஃபவுண்டேஷன் அர்த்தம். நீங்கள்லாம் இந்த ஆலயத்தின் அடிக்கல், ஃபவுண்டேஷன் நீங்கள். ஆனால் பொறுப்பாளர்கள் அதன் உச்சியில் உள்ள கோபுரம். நீங்கள் ஃபவுண்டேஷன், அதுவும் முக்கியம் ரொம்ப. அந்த ஃபவுண்டேஷன் இருந்தும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தும் அங்கே மேலே கோபுரம் உடஞ்சி கிடந்துச்சுன்னா
பார்க்குற புறஜாதியானுக்கு ஆலயம் இருப்பது தெரியாமல் போகும். புரியுதா? ஒரு சின்ன உதாரணத்துக்காக இதை நான் சொன்னேன். நான் வேற ஒன்று, அந்த ஒளி தெரியணும். இந்த கோபுரம் நல்லா உயர்ந்து காணப்பட வேண்டும். அங்கேருந்து பார்த்தா தெரியும். திருச்சிக்கு போனீங்கன்னா அங்கே அந்த ஒரு ஆர்சி சர்ச் இருக்கும். நம்ம அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேத்தீட்ரல் கோபுரமும் நல்லா பெருசாக இருக்கும். சர்ச்செல்லாம் நல்லா கோபுரம் பெருசாக இருக்கும், உயரமாக. இன்னும் வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலலாம் அது பார்க்க முடியாத அளவிற்கு உயரம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. ஏன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருந்து தூரத்தில் பார்த்தா தெரியும். இதுதான் திருச்சபை. திருச்சபை அப்படி இருக்கணும். எங்கிருந்து பார்த்தாலும் அதனுடைய அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தான் இந்த பக்தியும் கடவுள் பயமும் விசுவாசமும் ஊழியமும் இந்த ஒளியும் இதெல்லாம் இருக்கும். எனவே இதை நிலைநாட்டும்படியாய்த்தான் கிறிஸ்து வந்தார். நம் மத்தியிலே கூடவே இருந்தாவது அவங்கள செட்டப் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி வந்திருக்கிறார். அவ்வளோதான். இதுதான் அவர் வந்ததின் நோக்கம். எனவே அப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியிலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். நாம் அதுக்குரிய தகுதியோடு நம்ம வாழ வேண்டும். எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகை, அவருடைய பிறப்பு எல்லாம் நமக்கு இதைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன், அவர் இங்கே இருக்கிறாரா, தங்கி இருக்கிறாரா, வந்த நோக்கம் அதுதானே, இருக்காரா என்று செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனவே அவர் விரும்புகின்ற வகையிலே நாம் அவருக்குள்ளாய் வாழ வேண்டும். எனவே சேற்று பொம்மைக்குள் ஜீவ காற்று நுழைந்த அதிசயம் அது நேற்றைய ஆதாம். சேற்று பொம்மைக்குள் ஜீவ காற்று நுழைந்த அதிசயம் அது நேற்றைய ஆதாம். ஆரோனின் கோல் அன்று வேர்விட்டு துளிர்த்த போது அது யாரால் நிகழ்ந்ததாம். இதெல்லாம் அதிசயமான காரியம். முதிர்ந்த சாரால் கூட கொஞ்சம் அதிர்ந்து போனாள். தன் கர்ப்பம் திறந்த போது அதிசயமாய் பிள்ளை பிறந்தபோது அவள் மகிழ்ந்த மாது. திரியேக தெய்வம் பரிசுத்த ஆவி எனும் தன் உரிமை சொத்தின் ஒரு பங்கை மரி என்னும் மெய்யான கன்னிக்கு பதிவாக்கி கொடுத்ததுதான் பரலோக அதிசயம். கடவுளின் ஆவி கன்னிக்குள் சங்கமம், கலப்படம் இல்லா கதிரவன் கிரணம், கண்மலை ரோஜாவில் கலந்த தருணம். வற்றாத வல்லமையாம் தூய ஆவி என்னும் தொற்று இல்லா முற்றிய மழை துளியும் மரி என்னும் மொட்டுக்குள் சரணடைந்தது. இறை திட்டப்படி இது நடந்தது. மரியாள் என்னும் மகிமை தாயே, திருமகனை தந்து மகிழ்வித்தாயே, நீ குலுசின் கிளையில் தொட்டில் கட்டி குழந்தை இயேசுவை உறங்கச் செய்தவள் தாயே, நீ பரிசுத்த சுமையை பாவ நிவாரண பலி ஒன்றை பத்திரமாய் பெற்றுத்தர பரலோக தந்தையோடு சத்திய வரலாற்று ஒப்பந்தம் செய்தவள். கடவுளோடு ஒப்பந்தம் நடந்திருக்கு, அக்ரிமெண்ட். நான் வருவேன், பிறப்பேன், நீ தான் என்னை தாங்கணும். எனவே உன் இரத்தத்தை பால் வடிவில் நீ புகட்டிய போது நீ நினைத்ததுண்டா உன் பிள்ளைக்கு 33 இது தேவை என்று? உன் இரத்தத்தை பால் வடிவில் நீ புகட்டிய போது நினச்சி பார்த்துருப்பியா அவருடைய 33 வயசில் இந்த ரத்தம் தேவைப்படும் என்று? ரத்தம், கிறிஸ்து என்று சொன்னாலே ரத்தம் சிந்தினா. அவர் ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த அம்மா அழுகிறாங்க. என்ன அம்மா, உன் ரத்தத்தை பால் வடிவில் புகட்டிய போது நீ நினைத்ததுண்டா உன் பிள்ளைக்கு 33 வயதிலே இது தேவை என்று? அம்மா, குருதியில் தோய்த்து உன் கர்ப்பத்தின் மீது தீர்க்கர் பொறித்த ஒப்பற்ற முத்திரை. தீர்க்கதரிசி ஏற்கனவே முத்திரை போட்டாங்க அந்த அம்மாவுடைய கர்ப்பத்தின் மீது. முத்திரை போட்டாச்சு. என்ன முத்திரை போட்டிருக்காங்களாம்? இது மீட்பின் பலிக்காக. இந்த குழந்தை பிறந்தா இது மீட்பின் பலிக்காகன்னு சொல்லி முத்திரை போட்டாங்க தீர்க்கதரிசிகள். ஏற்கனவே நம்ம அநேக வார்த்தைகளை படிச்சிருக்கிறோம். ஒரு பலியை பதஷ்டம் இல்லாமல் 10 மாதம் சுமந்திருந்தாயே. ஒரு பலியை பதஷ்டம் இல்லாமல் 10 மாதம் சுமந்திருந்தாயே. நீ பயந்து கொண்டே ஜெயம் கொண்டவள். பயந்துகிட்டு இருந்த, ஆனாலும் நீ ஜெயம் கொண்டவள். உன் இதயத்தை நீயே பிளந்து கொள்ள உன் மென் வயிற்றுக்குள் இயேசு என்னும் உன்னத வாழ் ஒன்றை தேவன் சொன்னதற்காய் பத்திரமாய் பாதுகாத்தாய். லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் சிமியோன் சொல்லுவார், ஒரு பட்டயம்
உன்னை ஊடுருவி போட போகிறது. வயிற்றுக்குள்ளே இருக்குது, உன் வயிற்றுக்குள்ளே இருக்குது ஒரு பட்டயம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா உன் மென் வயிற்றுக்குள் இயேசு என்னும் உன்னத வாழ் ஒன்றை தேவன் சொன்னதற்காய் பத்திரமாய் பாதுகாத்தாய். எனவே அவருடைய பிறப்பை குறித்த இந்த வார்த்தைகளை ஒரு கவிதை நடையிலே இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதை நான் இந்த நேரத்தில் வாசித்திருக்கிறேன். எனவே இந்த பிறப்பின் நோக்கம் நம்முடைய மீட்புக்காக நம்மோடு வாழ்ந்து நம்மை மீட்கும்படியாக வந்த கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு ஒரு மீட்பராய் பிறந்திருக்கிறார் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும். எனவே நாம் அவருக்குள் வாழ்வோம், அவர் நமக்குள் வாழக்கூடிய ஒரு தகுதியை நாம் பெறுவோம். சரியா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இது நமக்குள்ளே இது நிலை தங்கி நம் வாழ்க்கையிலே இது பிரதிபலிக்க துணை புரிவாராக. ஆமென். யார் இது? ஒன்றுதா? ம்.
பேரில்